நவராத்திரி வழிபாட்டின் நிறைவாக வருவதுதான் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. அதற்கு மறுநாள் வரக்கூடிய விஜயதசமி திருநாள் கொண்டாடப்படும். நவராத்திரியின் 9 நாட்களும் வழிபட முடியாதவர்கள் சரஸ்வதி பூஜை அது மட்டுமல்ல விஜயதசமி ஆகிய 2 நாட்கள் மட்டுமாவது வழிபடுவதால் நவராத்திரியின் எல்லா நாட்களும் அம்பிகையை வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் விஜயதசமி அக்டோபர் 2ஆம் தேதி வரக்கூடிய விஜயதசமி திருநாள் அன்னைக்கு வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நவராத்திரி விழாவின் நிறைவு நாளாக கொண்டாடப்படுவது தான் இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அசுரர்களை வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்து கடும் தவம் புரிந்த அன்னை பராசக்தி அனைத்து தெய்வங்களிடமிருந்து பெற்ற பலவிதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வைத்து பூஜை செய்து வழிபட்ட தினத்தை தான் ஆயுத பூஜையாக நம்ம கொண்டாடுவதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பூஜை செய்த ஆயுதங்களை கொண்டு அம்பிகை அசுரர்களோடு போரிட்டு வெற்றி பெற்ற தினத்தையே விஜயதசமியாக நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் பார்த்தோன்னா அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த விஜயதசமி பெருநாள் அப்படிங்கிறது வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியின் 9 நாட்களுமே முப்பெரும் தேவியர்களையும் வழிபட்டு நிறைவு செய்த பிறகு இறுதியாக ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செய்கிறோம். வழக்கமாக நவராத்திரி 9 நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படும். அதன் 9வது நாளில் சரஸ்வதி பூஜையும் 10வது நாளில் விஜயதசமியும் கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோன்னா அரிதாக நவராத்திரி பண்டிகை 10 நாட்கள் கொண்டாடப்படுது. நவராத்திரி விழா செப்டம்பர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 1ஆம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்கு. இன்று வரை கொண்டாடப்பட இருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும்